நம்ம எல்லாருமே இந்த கடல்வாழ் உயிரினமான மீன்களை எல்லாம் அடிச்சு வறுத்து சாப்பிட்டுருப்போமே தவிர அந்த மீன்களோட எவ்வளவோ வித்தியாசமான கடல் உயிரினங்கள்லாம் வாழுது. அதை பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஆமா. அப்படி வாழ்ற அந்த வித்தியாசமான கடல்வாழ் உயிரினங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிற கடல்வாழ் உயிரினம் என்னதுன்னா ஆக்சலோட்டல். அதாவது ஒரு பள்ளியும் மீனும் கலந்த ஒரு உயிரினம் தான் இந்த ஆக்சலோட்டல். இந்த ஆக்சலோட்டல்னால என்னென்னலாம் பண்ண முடியும்னா, மத்த மீன்கள் மாதிரி இல்லாம இது நடந்தும் போகும். அது மட்டும் இல்லாம உடம்புல ஏதாவது உறுப்பு செயலிழந்து போனாலும் அதை மீண்டும் வளர வைக்கக்கூடிய சக்தி இந்த ஆக்சலோட்டலுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ எப்ப பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோட கியூட்டா இருக்கிறதுனால இவனுக்கு மத்தியில கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற அந்த கடல்வாழ் உயிரினம் என்னதுன்னா கிளாஸ் ஃப்ராக். அதாவது கண்ணாடி தவளை. உடம்பு பார்க்க அப்படியே டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால உடம்புக்குள்ள இருக்கிற உள்ளுறுப்பு எல்லாமே அப்படியே கண்ணாடி மாதிரி வெளியே தெரியறதுனால தான் இதுக்கு இந்த பேர் இருக்கு. இந்த தவளையோட அடிபுறத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த தவளைக்குள்ள இருக்க இரைப்பை குடல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு அழகா நம்மளால பாத்துக்க முடியும். சரி, அது இருக்கட்டும் ப்ரோ, இது கடல்வாழ் உயிரினமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கடல்லயே வாழும், நிலத்திலயும் வாழும். நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவதா இருக்கிற கடல்வாழ் உயிரினத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப்லயே உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச யூடியூபரோட நேம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அது கீழே அவங்களை எதனால ரொம்ப பிடிக்கும்னு மென்ஷன் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவதா இருக்கிற அந்த கடல்வாழ் உயிரினம் என்னதுன்னா லீஃபி சீ டிராகன். அதாவது பாக்குறதுக்கு இலைகள் மாதிரி தோற்றமளிக்கிற ஒரு கடல் டிராகன் மீன் தான் இந்த லீஃபி சீ டிராகன். இந்த லீஃபி சீ டிராகன் அதிகபட்சமா ஆஸ்திரேலியா ஒட்டி இருக்கிற கடற்கரையில மட்டும்தான் காணப்படுது. இதோட தோற்றம் ஏன் இப்படி இருக்குன்னா, மத்த மீன்கள் வேட்டையாடும் போது இது ஒரு சாதாரண இலை மாதிரி மாறி அப்படி தன்னை தற்காத்து கொள்ளதான் இந்த மாதிரி தோற்றத்தோட இருக்கு. இந்த மாதிரியான மீன் வகைகளை நிறைய பேர் வீட்டுல அலங்காரத்துக்காகவும் செல்லப்பிராணியாகவும் வாங்கி வளர்த்துட்டு